குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு டேட்டில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது இப்போ ஓகேங்களா. உங்களுக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண டேட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th மே 9ஆம் தேதியும் 11th 10th மே 19ஆம் தேதியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% உறுதியாகிடுச்சுப்பா. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் மேபி 1 or 2 days உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும் ஓகேங்களா. மேபி நாளைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். இப்போ இருக்கும் என்ன நிலைமையில் ரிசல்ட் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் கரெக்ஷன் 100% முடிஞ்சிச்சுப்பா. ஃபுல்லாகவே முடிஞ்சு மார்க்ஸ்லாம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1 or 2 days முடிஞ்சிடும். 10th 11th ஆல்மோஸ்ட் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி முடிய போகுது ஓகேங்களா. 10th 11th முடிஞ்சவொடனே அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் 12th பேப்பர் கரெக்ஷன் எல்லா இடத்துலையும் முடிஞ்சு மார்க்கை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் நடந்துன்னு இருக்குது. 12th 10th வேல்யூவேஷன் வந்து முடிய போகுது. 10th 11th முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்சவொடனே அவங்களுக்கும் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்ச பிறகு மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்குது. இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th எப்போ வந்து ரிலீஸ் பண்ண அதாவது பப்ளிஷ் பண்ண சான்சஸ் இருக்குன்னா மே 7ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு இன்னும் மேபி ஒரு 1 or 2 days நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். மே 7 வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது 12th. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th சேர்த்து மே 17ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட்டு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து செப்பரேட்டாக நான் அதை பற்றியே அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா ரிசல்ட் டேட்டில் ரொம்ப வந்து குழப்பங்கள்லாம் இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் ஸ்கூல் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து முன்னாடி ஒரு 2 days முன்னாடி வரும். சப்போஸ் இல்லைனா உங்களுக்கு அதே டேட்டில் வந்துடும் ஓகேங்களா. ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இவ்வளோ பொறுத்துட்டிங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 நாள் தான் ஓகேங்களா 12th உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்கு. ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ரிசல்ட்டுக்கு வர கிட்டத்தில் கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்போம் ஓகேங்களா. ஸோ அது எல்லோரும் இருக்கிறது தான். இந்த வேல்யூஷன்லாம் மாட்ரேட்டாக லிபரலாக தான் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல மார்க்ஸே எதிர்பார்த்ததை விட வரும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.